காங்கிரஸ் பொன்விழா 1935 டிசம்பர் 28ஆம் நாள் விருதுநகரில் காமராஜர் விருப்பப்படி நடத்தப்பட்டது. விழா முடிந்ததும் வரவு செலவு கணக்கை சரிபார்த்தனர். வரவுக்கும் செலவுக்கும் ரூபாய் 67.3 அணா வித்தியாசம் வந்தது. பொருளாளர் பொறுப்பில் இருந்த தனது ஆருயிர் நண்பர் முருக தனுஷ்கோடியிடம் காமராஜர் கணக்கு கேட்டார். எப்படியோ செய்த செலவை எழுத மறந்துவிட்டேன். என்மேல் நம்பிக்கை வைத்து வித்தியாச தொகையை தள்ளுபடி செய்து விடுங்கள் என்று முருக தனுஷ்கோடி வேண்டி கேட்டுக்கொண்டார். ஆனால் கணக்குனா கணக்கு தான், இதுல நம்ம பணம் இல்ல என்று கூறி சமரசமாக காமராஜர் மறுத்துவிட்டார். பொது பணத்தை பொறுப்பா கையாள வேண்டும். அரை மணி நேரம் அவகாசம் தருகிறேன். கணக்கை சரியாக எழுதி கொடு. இல்லை என்றால் ரூபாய் 67.3 அணாவை கட்டிவிட வேண்டும் என்று காமராஜர் கட்டளையிட்டார். செலவு செய்தோம் என்பதை மறந்துவிட்ட தனுஷ்கோடி அந்த மறதிக்கு தண்டனையாக கணக்கில் குறைந்த பணத்தை செலுத்தினார். கூட காமராஜர் நினைவு இல்லத்திற்கு சென்றால் விவரத்துடன் கணக்கு எழுதி வைத்திருந்ததை நாம் காணலாம்.